ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் தான் இந்தியாவோட பெருமைமிகு மாநிலமாக இருக்கக்கூடிய அஸ்ஸாம். அந்த அஸ்ஸாமில் இப்படி ஒரு ஐலாண்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஐலாண்டோட பேர் தான் மஜூலி. அது பிரம்மபுத்திரா நதிக்கு நடுவில் ஒரு ரிவர் ஐலாண்டாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நான் உங்கள் பிரபாஸ் ரவீந்திரன். வெல்கம் டு டாக்கிங் பிக்சர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஜூலி இது ஒரு சாதாரணமான ஐலாண்டு கிடையாது. இது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆற்று தீவு, அதாவது ரிவர் ஐலாண்ட் அப்படின்னு கின்னஸ் சாதனை படைச்சிருக்கு. இது அஸ்ஸாமில் நியோ வைஷ்ணவ் கலாச்சாரத்தோட நகரமாக இருக்குது. இதோட தனித்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே ஒரு தீவு தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவே முதல் முறை. இந்த மஜூலி எப்படி உருவானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு அதிசயம் தான். 1750க்கு முன்னாடி வரைக்கும் பூர்கி, லோகித்தும் அப்புறம் பிரம்மபுத்திரா ஆறும் இணையாக இருந்தது. இதோட மாற்றம் 1750 ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளம் காரணமாகவும் நிலநடுக்கத்தின் காரணமாகவும் பிரம்மபுத்திரா ஆறு தன்னோட பாதையை மாத்திடுச்சு. இதனால இடைப்பட்ட நிலப்பகுதி ஒரு தீவா மாறிச்சு. இதோட பெயர் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மஜூலி அப்படிங்கிற சொல்லுக்கு அசாமிய மொழியில 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட நிலம் அப்படின்னு தான் பொருள். இங்க இன்னொரு வினோதமான ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. மஜூலியோட ஆன்மா அதோட சத்ராக்கள்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சத்ராக்கள் அப்படின்னா 15-16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த சமூக சீர்திருத்தவாதி ஸ்ரீ மந்த சங்கரதேவ அவர்களால் உருவாக்கப்பட்ட மடாலயங்கள். இதோட கலை மற்றும் இசை என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே தான் சத்ரியா நடனம் பிறந்ததாகவும் சொல்றாங்க. இந்தியாவோட 8 கிளாசிக்கல் டான்ஸ்ல ஒன்னா இருக்கு. இங்க முக்கியமா இன்னொரு விஷயமும் பார்க்கப்படுது, அதாவது தான் மாஸ்க் மேக்கிங். இங்க சமக்ரி சத்ராவில் இன்னும் கைகளால் செய்யப்படக்கூடிய முகமூடிகள் உலக புகழ் வாய்ந்ததா இருக்கு. ராமாயணம், மகாபாரத கதைகளை சொல்ல இந்த முகமூடிகள் பயன்படுத்தப்படுறதாகவும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய முக்கியமான சத்ராவா இருக்கக்கூடியது ஆநிதி சத்ரா. இது பழங்கால பாத்திரங்கள் அப்புறம் நகைகளுக்கு புகழ்பெற்ற இடமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு சத்ராவும் இருக்கு, கமலாபாரி சத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. கலை மற்றும் இலக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த இடம் அஸ்ஸாம் மாநிலத்துல இருக்கிற மஜூலி அப்படிங்கிற ஐலாண்ட்ல தான் அமைஞ்சிருக்கு. மஜூலியில வாழ்ற மிஸ்ஸிங் அப்புறம் டியோரி அப்படிங்கிற 2 வகையான பழங்குடி மக்களோட வாழ்க்கை முறையானது மிகவும் சுவாரஸ்யமா இருக்கும். இங்கே சாங்கார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வீடுகள் முறையை தான் பின்பற்றுறாங்க. அதாவது ஆத்துப்படுக்கையில ஒரு பெட் அமைச்சு அதுக்கு மேலதான் வீடு கட்டப்படும். அதாவது அந்த வீடு கொஞ்சம் கூரை வீடு மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஸ்டில்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மபுத்திராவில் வெள்ளம் வரும்போது வீட்டுக்குள்ள தண்ணி புகாம இருக்கிறதுக்கு இந்த தொழில்நுட்பத்தை அவங்க பயன்படுத்துறாங்க. முக்கியமான தொழிலா இருக்கிறது நெசவு தொழில். இங்க ஒவ்வொரு வீட்லயுமே ஒரு தறி இருக்கும். பெண்கள் மிக நேர்த்தியான மிஸ்ஸிங் ஷால்கள் அப்புறம் ஆடைகளை இங்க நெய்றாங்க. இங்க இருக்கக்கூடிய உணவு முறை அப்படின்னா அது அப்பாங். இது அரிசி அப்புறம் மூங்கில்ல சமைக்கப்பட்ட உணவுகளை தான் இங்க ஒரு அடையாளமா வச்சிருக்காங்க. பட் இப்போ இந்த மஜூலியானது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க சாயில் எரோஷன், அதாவது மண் அரிப்பானது மிகவும் வேகமா நடந்துட்டு இருக்குது. 1901ல சுமார் 1200 சதுர கிலோமீட்டர் பரப்பளவா இருந்த இந்த தீவு இன்னைக்கு 350 to 450 சதுர கிலோமீட்டரா குறைஞ்சிருக்கு. காரணம், ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை அப்போ பிரம்மபுத்திரா ஆறு மஜூலியோட கரைகளை மண்ணரிப்பால அரித்து செல்வதா சொல்றாங்க. இங்க இந்த மண்ணரிப்பை தாண்டியும் ஒரு மனுஷன் அங்க வாழ்ந்திருக்காரு. அவர் பேர் தான் யாதவ் பயங். மஜூலியை பாதுகாக்க தனி ஒரு மனிதனா 1300 ஏக்கர் பரப்பளவு காட்டை உருவாக்கியவர் இவர் தான். யாதவ் பயங் அப்படிங்கிற இவரை பத்தி பேசாம மஜூலியோட கதையை யாராலையுமே சொல்ல முடியாது. சரி, ஓகே, இங்க சுற்றுலா பயணிகள் எப்படி போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்ஸாம்ல ஜோஹட் சிட்டில இருந்து படகு சவாரி மூலமா 1 மணி நேரத்துல இந்த மஜூலி ஐலாண்டுக்கு போக முடியும். இங்க போறதுக்கான சிறந்த காலகட்டம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் இங்க போகலாம். இங்க முக்கியமா நவம்பர் மாசம் ஒரு திருவிழாவை நடத்துறாங்க. அதுதான் ராஸ்லீலா. ராஸ்லீலா திருவிழாங்கிறது ராமாயணம் கதையை மையமா வச்சு நடத்துறாங்க. அந்த ராமாயணம் கதையில அவங்க தயாரிக்கக்கூடிய மூங்கில் மாஸ்கை பயன்படுத்துறாங்க. இந்த தீவுக்குள்ள நீங்க சுத்தி பார்க்கணும் அப்படின்னா அங்க சைக்கிள் வாடகைக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குளிர்காலத்தில் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள்லாம் இங்கே வந்துட்டு போகுது. இப்போ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மஜூலி அப்படிங்கிறது ஒரு நிலப்பரப்பு மட்டுமல்ல, இது ஒரு நாகரிகத்தோட அடையாளமாக பார்க்கப்படுது. நவீன உலகத்தில் எவ்வளவு முன்னேறினாலும் இன்னைக்கும் இயற்கையோட இணைஞ்சு வாழக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் அங்கே இருக்குது. ஒரு முறை மஜூலிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த தீவோட அமைதியும் பிரம்மபுத்திராவோட அழகும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் பிரபாஸ் ரவீந்திரன். Until then, signing off, you are talking pictures. நன்றி.